ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிரேவி, ஒரு நார்த் இந்தியன் கிரேவி. இது வந்து பிந்தி மசாலான்னு சொல்லுவாங்க. ஸோ வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த கிரேவி சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ ரொம்ப யம்மியா இருக்கும், டெலிஷியஸா இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் கிரேவி கூட, இன்கிரீடியன்ஸ் கூட ரொம்ப தேவைப்படாது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து வெண்டைக்காய் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். அது மேலே வந்து பவுடர்ஸ் போட்டிருக்கேன். என்னன்னா 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் வந்து கடலை மாவு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி, தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி பியூரி பண்ணியிருக்கேன், மிக்சியில் போட்டு சும்மா அடிச்சிருக்கேன். அப்புறம் ரெட் சில்லி பவுடர், இது வந்து கொரியாண்டரும் ரெட் சில்லியும் கலந்த பவுடர், டர்மரிக் பவுடர், தயிர் ஒரு 2 ஸ்பூன், வெங்காயம் ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை. நீங்கள் வேணும்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை போடுறேன். ஸோ இப்போ ப்ராசஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ கடாய் வச்சிருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெண்டைக்காய் வந்து லைட்டா இதுல ரோஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் கிரேவியில குக் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்டே கிரேவியில போட்டோம்னா கொஞ்சம் அப்படி வலுவலுத்தன்மை இருக்கும். அதனால லைட்டா ஒரு 5 மினிட்ஸ் ஆவது இதை நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். சால்ட்டு, கடலை மாவு, ரெட் சில்லி பவுடர், இன்கிரீடியன்ஸும் ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா வெண்டைக்காய் குக் பண்ணிட்டோம். இப்போ இதை வேற வெசலில் மாற்றிட்டு கிரேவி ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல நம்ம சீரகம் தாளிச்சிடலாம். நெக்ஸ்ட் வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் நம்ம ஏற்கனவே வெண்டைக்காலையும் சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சால்ட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொரியாண்டரும் ரெட் சில்லி கலந்த பவுடர், டர்மரிக் பவுடர், இஞ்சி பூண்டு, அப்புறம் சுகர். ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு நான் பிளாக் சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ நார்த் இந்தியன் கிரேவினால உங்கள்கிட்ட பிளாக் சால்ட் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அந்த எண்ணெயில் லைட்டாக நம்ம சாட் பண்ணிக்கலாம். பட் அடுப்பு மட்டும் சிம்மில் இருக்கணும், ஏன்னா பவுடர்ஸ் கருகிடக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டொமேட்டோ பியூரி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் போட்டுடலாம். ஸோ இது எல்லாமே இப்போ பச்சை வாசனை போக வதங்கணும். ஸோ லிட் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ், இல்லைன்னா அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் தேவைப்படும். 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மசாலாஸ் வதக்கிட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்மளோட வெண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி கர்ட் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், அதே மாதிரி ஒரு கிளேஸான லுக்கும் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இதை நல்லா வதக்கிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வெண்டைக்காய் வதக்கிறதுக்கான டைம் அது. இதுக்கிடையில உப்பு, காரம் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா இது சப்பாத்திக்கு சைட் டிஷ். அதனால
நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்மளோட கிரேவி பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. மெயினாக வந்து எல்லா பச்சை வாசனை போயாச்சு. அதே மாதிரி லேடிஸ் ஃபிங்கரும் நல்லா குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ கசூரி மேத்தி போட்டுடலாம். ஃபைனலாக இந்த கிரேவிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் ஆடட் ரிச்னஸ் கொடுக்கறது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான். சப்போஸ் ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். ஏடோடு இருக்கணும், பால் ஏடோட, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீமும் ஊற்றியாச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான பிந்தி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப டேஸ்டியான கிரேவி இது. ஸோ நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.